பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, யார் நமக்கு முன்பாக போக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர், இந்த நாட்களிலே நமக்கு ஏதோ வழி தெரியவில்லை என்று சொன்னால் நமக்கு கூகுள் மேப் இருக்குது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக நாம் ஏதாவது ஒரு கிராமங்களுக்கு நாம் போய் இறங்கும்பொழுது அங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வழி தெரிந்தவர்கள் ஒருவேளை ராத்திரியில் போய் நம்ம இறங்கணும்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். வழி தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. நிற்கும் பொழுது நின்ன உடனே இறங்கினவர்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு முன்னே போகிறேன், நீங்கள் என்னை பார்த்து வாங்க, என்னுடைய வெளிச்சத்தில் நான் போகிற பாதையை பார்த்து நீங்கள் வாங்க என்று சொல்லி அவர் சொல்லுவார். அவரை பின்பற்றி போகும்பொழுது என்ன சொன்னால் அவருக்கு வழி தெரியும். ரெண்டாவதாக அவர் கையில் விளக்கு இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. அதனால் அவரை பின்பற்றி போகும்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர முடியும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நீங்கள் எந்த பாதையிலே நீங்கள் பயணம் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பாதையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் கடந்து போவார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தில் நாம் 7 மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 8ஆம் மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் பயணிக்க வேண்டியதான் அந்த பாதையிலே உனக்கு முன்பாக நான் செல்ல போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் அவர் ஒளியா இருக்கிறார், அவர் எல்லா பாதைகளையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்போ அவரை பின்பற்றி நாம் போகும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு முன்பாக போய் என்ன செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற நிறைய காரியங்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு வசனத்தை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். கர்த்தர் நமக்கு முன்பாக ஏன் போக வேண்டும், அவர் போய் என்ன செய்ய போகிறார்? அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்களுக்கு முன்பாக நான் கடந்து போய் உங்களுடைய கோணலான வழிகள் எல்லாவற்றையும் நான் செம்மையாக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் அப்போது கோணலான வழிகள் இருக்கும் பொழுது நாம் அந்த வழியில் நாம் விரைவாக பாதுகாப்பாக பயணிக்க முடியாது. அப்போது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நமக்கு முன்பாக போய் நம்முடைய எல்லா விதமான கோணல்களையும் ஆண்டவர் அவர் செம்மையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, ரெண்டாவதாக கர்த்தர் நமக்கு முன்பாக ஏன் போக வேண்டும்? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு முன்பாக போய் அவர் நம்முடைய கோணலை செம்மையாக்குவது மட்டுமல்ல, அவர் நம்முடைய வழியில் இருக்கக்கூடியதான தடைகளை நமக்கு முன்னே போய் அந்த தடைகளை நீக்கி போட்டு நம்மை சரியாக நாம் இடறி விழாதபடிக்கு நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்தில், இந்த 8ஆம் மாதத்தில் 1ஆம் நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்பாக போய் உன் வாழ்க்கையில் உன் பாதையிலே இருக்கிற எல்லா தடைகளையும் நான் எடுத்து போட்டு உன்னை சரியான பாதையிலே நான் உன்னை நடத்துவேன். நான் உனக்கு முன்பாக போவேன், நான் உனக்கு முன்பாக போய் உன் கோணலானதை செம்மையாக்குவேன், நான் உனக்கு முன்பாக போய் உன்னுடைய எல்லா விதமான தடைகளையும் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் போகும்பொழுது, கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கும் பொழுது, அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 40 வருஷமும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்திலையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலையும் அவர்களுக்கு முன் சென்றாராம்.
அப்போ அவர் முன் சென்றதுனாலே அவர்கள் யுத்தங்கள் எல்லாம் ஜெயித்தார்கள், தடைகளை தாண்டினார்கள், அவருடைய வழிகள் செம்மையாக்கப்பட்டது. அவர்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்த அந்த இடத்திற்கு கர்த்தரே அவளுக்கு முன்பாக போய் அவர்கள் சரியாய் கொண்டு போய் சேர்த்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இனி மீதம் இருக்கக்கூடியதான அன்பானவர்களே, இந்த மற்ற மாதங்களிலேயும் கர்த்தர் அவரே நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வழிகளை கோணலாக்கி நம்முடைய தடைகளை நீக்கி போட்டு நம்மை நடத்துவாராக. இந்த மாதத்தை நாம் முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இனி இருக்கக்கூடியதான ஆண்டவரே அப்பா, அந்த 8, 9, 10, 11, 12 5 மாதங்களையும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே நாங்கள் வெற்றியோடு கடந்து தீர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபையினாலே முதல் 7 மாதங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்து இந்த ஆண்டவரே 8வது நாள் ஆண்டவர் 8ஆம் மாதத்தில் முதல் நாளிலே நீர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவர்களை செம்மையாக்கி தடைகளை நீக்கி போட்டு எங்களை சரியான ஒரு வழியில் ஆண்டவரே நீ நடத்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ண நீர் வல்லவராக இருக்கிறபடினால சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்தவர்கள் ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே நீர் அவளுக்கு முன்பாக செல்லுகிறதை அவள் உணர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாருக்கா ஸ்தோத்திரம். நீரே பாதுகாத்து கொண்டு நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.